Hello friends, இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி பன்னீர் செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பால், லெமன் ஜூஸ். நான் வந்து இன்னைக்கு 1 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். இத வந்து பால் வந்து காய்ச்சி எடுத்துக்கங்க. பாருங்க பால் நல்லா பொங்கிடுச்சு. இப்போ இதல மேல ஆடை கட்டி இருந்தா தனியா எடுத்துருங்க. இந்த மாதிரி அந்த ஆடையெல்லாம் வந்துட்டு தனியா எடுத்துருங்க. அடுப்பை சிம்லயே வச்சுக்கோங்க. இப்போ இதல ஒரு 4 to 5 ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கங்க. சுத்தி வர ஊத்திக்கங்க அப்படியே. பாருங்க நம்ம லெமன் ஜூஸ் ஊத்துனதையுமே நமக்கு பால் அப்படியே திரியா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பால் திரியா வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க. அதுக்கு அப்புறம் ஒரு காட்டன் துணி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல போத்திக்கங்க. அதுக்கு அப்புறம் நம்ம பால் எடுத்துட்டு வந்து அப்படியே இந்த துணியில ஊத்துங்க. நமக்கு அப்படியே வடியும் தண்ணி கீழே தனியா, மேலே நமக்கு வந்து பன்னீர் தனியா நின்றும். பாருங்க நமக்கு அந்த தண்ணி தனியா இருத்தாச்சு. மேலே வந்து நமக்கு அந்த திரியா வந்ததுல பால் அது மட்டும் அப்படியே அந்த துணியில நின்றுச்சு. பாருங்க இந்த மாதிரி நமக்கு தனியா பிரிஞ்சு நின்றுச்சு. இந்த பால் தனித்தனியா நின்றுருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறனால அந்த ஸ்மெல் பிடிக்கலினா கூடவே இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. வாஷ் பண்ண ஒரு தடவை அப்படியே சும்மா ஊற்றி இது பண்ணிங்கன்னா கலக்குனீங்கன்னா எல்லாமே அந்த வாசமெல்லாம் போயிடும், லெமன் ஜூஸோட ஸ்மெல்லாம். பாருங்கள் இந்த மாதிரி லெமன் ஜூஸ் எல்லாம் அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே மூடி ஒரு வெயிட்டு மேலே வச்சுருங்க. அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து அப்படியே கீழே இறங்கிடும். ஒரு 2 மணி நேரம் அப்படியே வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு வெயிட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி பிடிச்சி அதை அப்படியே வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க 2 மணி நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு நம்ம எடுக்கும்போது நமக்கு பன்னீர் வந்து சூப்பராக வந்து செட் ஆகிருக்கு. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஷேப்பில் வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்து நமக்கு பன்னீர் வந்து வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையிலெல்லாம் இனிமேல் வந்து வாங்குறத வந்து தவிர்த்துடுங்க. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 days 15 daysக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 days 3 days யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.